ஈரான் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டதை அடுத்து தனக்கு அடிபணியாத அமெரிக்க நலன்களுக்கு எதிராக அரசியல் செய்கிற எந்த தலைவர்களையும் அமெரிக்கா சும்மா விட்டது கிடையாது என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபணமாகி இருக்கு. அந்த வகையில் இதுவரை அமெரிக்கா தலையெடுத்த உலக நாடுகளின் தலைவர்கள் பற்றி இந்த தொகுப்புல பார்ப்போம். தடையை மீறி அணு ஆயுதங்களை தயாரிப்பதாக குற்றம் சாட்டி அமெரிக்கா இஸ்ரேல் படைகள் நடத்திய கூட்டு தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா கமேனி கொல்லப்பட்டு இருக்கார். இப்படி தங்களுக்கு எதிரான தலைவர்களை அமெரிக்கா கொல்வது இது முதல் முறை அல்ல. ரத்தம் தோய்ந்த அமெரிக்காவின் கொலை வரலாறு இரண்டாம் உலகப் போர் காலகட்டத்தில் தொடங்குச்சு. 1941 பேர்ல் ஹார்பர் என்ற இடத்துல இருந்த அமெரிக்க கடற்படை தளத்துல ஜப்பானிய படைகள் திடீர் தாக்குதலை நடத்தினாங்க. இதுல அமெரிக்க தரப்புக்கு கடும் சேதம் ஏற்பட்டுச்சு. இந்த தாக்குதலுக்கு மூல காரணமா இருந்தவர் ஜப்பான் கடற்படை தளபதி இசோரோகு யமமோட்டோ. 1943 அவர் சென்ற விமானத்தை போர் விமானம் மூலமா சுட்டு வீழ்த்தி தனது முதல் கொலை வரலாறை தொடங்குச்சு அமெரிக்கா. இதனையடுத்து வியட்நாம் போரின் போது அந்த நாட்டோட முதல் அதிபர் கோ ஜின் டீமை கொலை செஞ்சு ஆட்சி கவிழ்ப்பு செஞ்சது. இதனையடுத்து தான் உருவாக்கின ஒரு நபரையே கொண்டது. சதாம் ஹுசேன் என்ற நபரை ஈராக்கின் மாபெரும் தலைவராக உருவாக்கி ஈரான் மீது போர் தொடுக்க வச்சது. அதனையடுத்து அவர் அமெரிக்க கட்டுப்பாடுகளுக்கு இணங்காததால் 2003 அமெரிக்க படைகள் அவரை கைது செய்தன. இதனையடுத்து ஈராக் அரசால் தூக்கிலிடப்பட்டார். லிபியாவின் புரட்சி நாயகன், மக்கள் நாயகன் என போற்றப்பட்ட மூமர் கடாஃபியை போட்டு தள்ளியது. இவரது ஆட்சியில் அந்நாட்டின் சுகாதாரம், கல்வி மிகப்பெரிய அளவில் மேம்பட்டது. அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற ஏகாதிபத்திய சக்திகளுக்கு சிம்ம சொப்பனமா அரசியல் செஞ்ச இவரை ஒரு சர்வாதிகாரினும் தீவிரவாதத்தை வளர்க்கிறாருன்னு சொல்லியும் 2011 அமெரிக்கா சோலிய முடிச்சது. இதைத் தொடர்ந்து சதாம் ஹுசேனின் அரசியல் எதிரியும் ஈராக்கின் முக்கிய அரசியல் தலைவருமான அபு மஹ்தி அல் முகாண்டிஸை ட்ரோன் தாக்குதல் நடத்தி 2020 கொன்றது. அதே வருஷத்துல ஈரான் புரட்சிப்படை அதிகாரியும் அந்த நாட்டின் வலிமை மிக்க ஏவுகணை உருவாக்கத்துக்கு வித்திட்டவருமான காசிம் சுலைமானியை கொன்றது. அமெரிக்க உளவுத்துறைக்கு தொடர்பு இருப்பதா இன்று வரையிலும் குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. இதுக்கிடையில முன்னாள் இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் மர்ம மரணத்திலும் அமெரிக்க உளவுத்துறைக்கு தொடர்பு இருப்பதா இன்று வரையிலும் குற்றம் சாட்டப்பட்டு வருது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.